சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் இந்தியா வங்கதேச அணிகளுக்கிடையேயான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை காண கொட்டு மழையிலும் ரசிகர்கள் டிக்கெட் வாங்க வரிசையில் காத்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தாமரைக்கனி நேரலில் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, அங்கு டிக்கெட் எத்தனை ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது? ரசிகர்கள் எந்த அளவுக்கு அங்கு ஆர்வமுடன் காத்திருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் இந்தியா பங்களாதேஷ் இடையான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியானது கடந்த 2 நாட்களாக நடைபெற்று இருக்கிறது. குறிப்பாக 3வது நாள் இன்றைய தினம் 2வது இன்னிங்கானது தொடங்க இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் நேற்று நள்ளிரவு முதலே சென்னையில் பலத்த மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையிலும் ஏராளமான ரசிகர்கள் நீண்ட வரிசையில், அதாவது கொட்டு மழையிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து டிக்கெட்டை தற்பொழுது பெற்று வருகிறார்கள். குறிப்பாக இன்று வார விடுமுறை என்பதால் ஏராளமான ரசிகர்கள் இங்கே குவிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கக்கூடிய இந்த கவுண்டரில் 200 ரூபாய்க்கான டிக்கெட் ஆனது விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக ஜி மற்றும் ஹச் ஆகிய 2 இருக்கைகளுக்கான டிக்கெட் ஆனது தற்போது விற்பனையானது தொடங்கி இருக்கிறது. இப்போ ஏராளமான ரசிகர்கள் தற்போது குவிந்து டிக்கெட் தற்போது விற்பனையானது தொடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கூடிய இடங்களில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டு தற்போது இந்த டிக்கெட் விற்பனையானது தொடங்கி இருக்கிறது. 2வது இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்தியா பேட்டிங் செய்து ஆல் அவுட் ஆன சூழ்நிலையில் நேற்றைய தினம் வங்கதேச அணி விளையாண்டு தற்போது இன்றைக்கு 2வது இன்னிங்ஸ் ஆனது தொடங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட 2 மணிலேருந்து காத்திருக்கக்கூடிய ரசிகர் நம்மளோட தெரிஞ்சிருக்கார். தற்போது டிக்கெட் வாங்கி தற்போது நம்மளோட இணைந்திருக்கார். வணக்கம் சார், எந்த ஊர்லேருந்து வரீங்க? எத்தனை மணிலேருந்து இங்கே இருக்கீங்க? காஞ்சிபுரத்துலேருந்து வந்து. எத்தனை மணிலேருந்து இங்கே? 2 மணிலேருந்து. 2 மணிலேருந்து. டிக்கெட் வாங்கி எவ்வளோ டிக்கெட்? 400 ரூபாய் டிக்கெட். இன்னைக்கு 2வது மேட்ச் எடுத்துருக்கீங்க. நல்லா இருக்குங்க. மழை பெய்யுது, மேட்ச் நடக்காது. மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, காசு மேட்ச் பார்த்தே ஆகணும், இந்தியா மேட்ச் அப்படின்னு. ஆமாம், கொட்டு மழையிலும், அதாவது மேட்ச் போட்டின்றது தடைபடாது, மழையிலும் நடைபெறும் என்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் டிக்கெட் வாங்க வந்திருப்பதாக தொடர்ந்து ரசிகர்கள் நம்ம தெரிவித்து வருகிறார்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், ஏராளமான ரசிகர்கள் நீண்ட வரிசையில், அதாவது நம்ம இருக்கக்கூடிய கேட்டு மட்டும் இல்லாமல் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறது. ஒரு 100 மீட்டருக்கு மேலாக நீண்ட வரிசையிலும் இரவு முதல், அதாவது நள்ளிரவு 2 மணி முதலே காத்திருக்கிறார்கள். மேலும் பார்த்தீங்கன்னா தெரியும், மற்றொரு ரசிகர் நம்மோட இணைந்திருக்கிறார். அவரோட பேச. வணக்கம் பிரதர். என்ன ஊர்லேருந்து வரீங்க? எத்தனை மணி? ஜோலார்பேட்டிலேருந்து வரோம். ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 2 மணிலேருந்து இங்கே வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணி இப்போ தான் டிக்கெட் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பங்களாதேஷ் மண்ணை கவ போகிறது நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் சார். கிட்டத்தட்ட ஒரு மழை பெய்யுது, இன்றைக்கி மேட்ச் நடைபெறுமான்ற ஒரு சந்தேகத்தில் இருக்குது. எந்த நம்பிக்கையில் மழை நிற்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. 6:30 மணிக்கு நிற்கணும், அதே மாதிரி மழை நின்றுருக்கு. கண்டிப்பாக மேட்ச் பார்ப்போன்ற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக மழையானது பெய்வது நின்றுவிடும். அதுபோல் மேட்ச் கண்டிப்பாக நாங்கள் பார்ப்போன்ற நம்பிக்கையில் அனைத்து ரசிகர்களுமே டிக்கெட்டை பெற்று வருகிறார்கள். திவ்யா, கள நிலவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.